கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூலை 20. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, மறைக்கும் கரம், சர்வ வல்லமையின் அரண். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எசாயா 51வது அதிகாரம் 16வது வசனம். அத்துமீறலை தடுக்கும் பாதுகாப்பு சுவர். ஒரு தேசத்தின் எல்லைகள் மிக முக்கியமானவை. அந்த எல்லைகளில் பாதுகாப்பு படைகள் 24 மணி நேரம் பாதுகாத்து கொண்டே இருக்கும். அந்த தேசத்து மக்களை பாதுகாப்பதற்காகவும் அவர்களை தாக்குதலில் இருந்து மறைப்பதற்காகவும் இராணுவ வீரர்கள் தங்கள் உயிரையும் பணயம் வைத்து அணிவகுத்து நிற்பார்கள். அதுபோலவே நம் வாழ்க்கையில் தேவனுடைய கரமும் நம்மை சுற்றியுள்ள ஒரு பாதுகாப்பு எல்லை சுவர்தான். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் சாத்தான் பல வழிகளில் ஊடுருவ முயற்சிக்கிறான். ஆனால் அவனுடைய தாக்குதலில் இருந்து நம்மை பாதுகாக்க அவருடைய கரம் நமக்கு கேடாமாய் நிற்கிறது. அவர் நம்மை சுற்றி தன்னுடைய சர்வ வல்லமையின் வளையத்தை அமைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தீமைகள், ஆபத்துகள், நோய்கள் என அடுத்தடுத்து எதிரிகள் படையெடுத்து வரும்போது தாவீதின் 91வது சங்கீதத்தை நினைவு கூறுங்கள். அது உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இந்த வாக்குத்தத்த வசனத்தை தேவன் யாருக்கு அளிக்கிறார் என்றால், தேவனால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு. சிலுவையில் விரிக்கப்பட்ட நிழலின் மறைவிடம். தேவனுடைய கரம் என்பது வெறும் ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, அது சிலுவையில் நமக்காக விரிக்கப்பட்ட கரம் ஆகும். நாம் செலுத்த முடியாத பாவத்தின் விலையை அது அவர் மூலம் நமக்காக கொடுத்தது. இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களுக்கு சிலுவையில் விரித்திருந்த அந்த கரம் பாதுகாப்பின் நிழலாயும் செயல்படுகிறது. இதுவே நம்முடைய மிக சிறந்த பாதுகாப்பிற்கான ஆதாரம். எனவே மீட்கப்பட்ட ஜனமே, ஒரு பறவை தன் குஞ்சை எவ்வளவு கவனத்துடன் பாதுகாக்குமோ அதைவிட 1000 மடங்கு அதிக கவனத்துடன் பிரபஞ்சத்தை படைத்த கரம் உங்களின் வாழ்நாள் முழுவதும் நிழலாயும் மறைவிடமாயும் இருக்கும். நிழல் தேடி நீ வாழ நின்றாயோ, சுழல் போல சாதனைகள் உன்னை சூழ்ந்ததோ, அஞ்சாதே. உலகை படைத்தவர் கரம் உனது மறைவிடம். அதுவே உன்னை தினம் தினம் தாங்கும் உறைவிடம். ஆமேன்.